வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஓட்டர் ஐடி வச்சிருப்பவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இணைந்திருக்கணும். ஸோ உங்களுடைய வாக்காளர் அட்டை ஆதார் அட்டையுடன் இணைந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, வாட்டர் போர்ட்டல்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. PORTAL அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க, வாட்டர் போர்ட்டல்னு சொல்லிட்டு. அப்படி சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், லாகின் ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க, வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஸோ ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கேப்சா இது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடையாது, புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேப்சா இதில் டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்தா போதும். கண்டினியூ கொடுத்தா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அதில் கிரியேட் பண்ண சொல்லலாம். எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தா போதும், உங்களுடைய அக்கௌண்ட்டு லாகின் ஆயிரும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டு கிரியேட் ஆயிரும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லது மெயில் ஐடி இல்லைன்னா ஓட்டர் ஐடி எதுவுமே கொடுத்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து ரிக்வெஸ்ட் OTP கொடுங்க. நான் எல்லாமே டைப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு OTP லாகின் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். இதுதான் எனக்கு வந்திருக்கு. அந்த OTP நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை லாகின் கொடுத்துருங்க. ஸோ நான் எல்லாம் டைப் பண்ணி லாகின் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்தா என்னுடைய பேஜ் லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், ஆதார் கலெக்ஷன் சொல்லிட்டு ஷோ ஆகுதுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 6Bன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஃபில் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஃபில் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி ஷோ ஆகுது. எபிக் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஷோ ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ சம்டைம் உங்களுக்கு லிங்க் ஆகலைன்னு சொன்னால் நாட் லிங்க்னு வரும். அப்படி பார்த்தா நீங்கள் இதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபார்மு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்மோட கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எல்லாமே கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணால் வித்தின் 7 டேஸுக்குள்ளாலே உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.